ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் குரூப் 4க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4க்கான மாஸ் ஸ்டடி பிளான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ அப்லோட் பண்ண அன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 248 டேஸ் எக்ஸாமுக்கு வந்து இருந்தது. ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, குரூப் 4க்கான எக்ஸாம் எப்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணும், ஒரு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கட்டும் இல்லை வந்து லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் காமனான சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். டெய்லி என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரியான பேசிக் டிப்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மாஸ் ஸ்டடி பிளான் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். பட் புதுசாக இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் 10 யூனிட்ஸ் இருக்கும், ப்ளஸ் தமிழ் இருக்கும். ஓகேங்களா, 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். பட் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி படித்தா போதும். ஓகே, இப்போலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா November 16, 2024 வெளியே ஆக போகுது. ஸோ நாளையிலேருந்து November 17லேருந்து July 12 வரைக்கும், July 13 உங்களுக்கு வந்து 2025 குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. அப்போது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 238 டேஸ் இருக்குது. இந்த 238 டேஸை எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமனான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போடுறது ரொம்ப அவசியம். ஓகேவா, அதை நீங்கள் பிரிண்ட்டு போட்டு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டு வரதுக்கு. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வெப்சைட்டு டிஎன்பிஎஸ்சி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்களா, குரூப் 2 குரூப் 4 இல்லை எந்த எக்ஸாம் உங்களுக்கு எந்த எக்ஸாமுடைய பிடிஎஃப் வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. ஸோ புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும், புக்ஸ் எப்படி வாங்குறது, எந்த அட்ரஸ்ஸு எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்குறது. ஸோ இதுக்கான எல்லா வீடியோவுமே நான் ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி புக்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு வாங்கிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த சிலபஸ்க்கு இந்த லெசன் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது சமச்சீர் புக் உங்ககிட்ட இருக்குது, ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி படிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 மாதங்களில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது எனக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணி எப்படி வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். சப்போஸ் உங்களால் வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து புக்லேயே வந்து படிக்கலாம். புக்கு வாங்க முடியல அப்படின்னாலுமே பிடிஎஃப் கூகுளில் போயிட்டு பிடிஎஃப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு புக்குமே கிடைக்கும். ஸோ புக்கில் கூட நீங்கள் வந்து படிக்கலாம். அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டையே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது, தென் எந்த புக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிஒய்க்யூக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது ப்ளஸ் வந்து பெஸ்ட்டு பிஒய்க்யூ புக்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
அப்படி இல்லை நான் இன்ஸ்டியூட்லேயும் ஜாயின் பண்ணல, ஃப்ரீ டெஸ்ட்டு நிறைய எழுதிட்டுருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி எனக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும், நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணி எப்படி வாங்கணுமோ அதை வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு மொத்தமாக 238 டேஸ் இருக்குது. இந்த 238 டேஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக இந்த 238 நாட்களுமே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வேஸ்ட். அப்போது எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 238 டேஸில் 138 டேஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். அதுலேயே வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் 10 யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழாக இருக்கட்டும், மேத்ஸு, சயின்ஸு, கரண்ட் எல்லாமே மொத்தமாக நீங்கள் இந்த 138 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 100 டேஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க ரிவிஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது இந்த 138 டேஸ் ஓகே, 100 டேஸ் ஓகே, நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்போ எடுக்கிறது, இதுலேயே 238 டேஸ் முடிஞ்சுமே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டே 1ல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றையிலிருந்தே டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டைம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? மொத்தமாக 238 நாட்களுமே நீங்கள் டெஸ்ட் எழுதணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு டெய்லியுமே ஒரு 30 மினிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா டெய்லியுமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இல்லை என்னால் முடியல அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு 4 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணலாம். பட் 238 டேஸுமே நீங்கள் வந்து டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த 138 டேஸில் எப்படி படிக்கிறது, ஜிஎஸ் ப்ளஸ் தமிழில் எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டெய்லி நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். ஓகேவா? ஒரு நாள் தமிழ் படிக்கிற, ஒரு நாள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிற அப்படின்னாலுமே படிக்கலாம், பட் ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. ஓகேவா? அதனால் டெய்லியுமே ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும், தமிழுக்கும் படிக்கணும். நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் கேட்டகரியில் நீங்கள் வந்து டைம் அலாட் பண்ணால் தான் உங்களால் வந்து அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது டெய்லி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் டெய்லி எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கணும். இல்லை என்னால் 4 சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு படிக்க முடியாது, என்னால் 2 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற அளவு தான் டைம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரியான பிளான் வந்து பார்க்கலாம். இதில் 3 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி சப்ஜெக்ட். டெய்லியுமே நீங்கள் வந்து சயின்ஸும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஆப்டிடியூட் படிக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்டும் கம்பல்சரி சப்ஜெக்ட். தென் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பப்படி ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 சப்ஜெக்ட், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய 7 சப்ஜெக்டில் 15 டேஸ்க்கு ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பிளான் போட்டுக்கோங்க. 15 டேஸில் ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதர் தென் இந்த 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்து டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கணும், அப்போது இந்த ஒரு நாளைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 சப்ஜெக்ட் படிக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா 8 hours உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போது நான் சொன்ன பிளான் படி கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ டெய்லி 8 hours ஸ்டடி ப்ளஸ் 6 hours ஸ்லீப். இந்த 14 hours தான் உங்களுடைய சக்ஸஸ்க்கான இம்பார்ட்டண்ட் டைம். ஓகேவா? உங்களுடைய சக்ஸஸ்க்கான இம்பார்ட்டண்ட் டைம் அப்படிங்கிறது இந்த 8 hours ஸ்டடியும் 6 hours ஸ்லீப் அப்படிங்கிற இந்த 14 hours தான் உங்களுடைய சக்ஸஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான டைம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 hours நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லை வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டில் இருக்க ஒர்க்கை பார்க்குறீங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, மற்ற உங்களுடைய ஒர்க். ஓகேவா? இதுவே நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 hours அப்படிங்கிறது டவுட்டு தான். ஒரு 6 hours அப்படி கிடைக்கும். சரியா? அதை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ப்ளிட் த டைம். ஓகே, இந்த 8 hours எப்படி டைம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்கு ஒரு 1/2 hour, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1/2 hour, ஆப்டிடியூட்க்கு ஒரு 1 hour. மேஜர் சப்ஜெக்ட் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் போக ரிமைனிங் ஏதாவது 15 டேஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து 2 மணி நேரம் படிச்சுக்கோங்க. அப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டோட்டலாக 4 hours உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லி 3 hours படித்து ஆகணும். டெஸ்ட் அப்படிங்கிறது 1 hour. அப்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா இது ஒரு 4 hours. மொத்தமாக வந்து 8 hours உங்களுக்கு வந்து டைம் அலாட் ஆகிடும். ஓகே, இதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் தனியாக நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே ஒரு 5 minutesலேயே நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம்.
அடுத்து இப்போ வந்து இந்த 8 hours நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஒரு 30 to 1 hour 30 minutes to 1 hour உங்ககிட்ட வந்து டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து வச்சு படிங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து ரீகால் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரிலேயோ இல்லை ஜியோகிரஃபிலேயோ இல்லை வந்து ஆப்டிடியூடில் ஏதாவது ஒரு 10 சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு டாபிக் எக்ஸ்ட்ராவாக அன்னைக்கு படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ரீகால் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த 138 டேஸ்க்கு சப்ஜெக்ட் வைஸ் எப்படி படிக்கலாம்? இந்த 10 யூனிட்டை ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ நாள் நமக்கு வந்து டைம் தேவைப்படும் அப்படிங்கிறதும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். நியூ புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும், 11th 12th சிறப்பு தமிழாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு Group 1 Group 4க்கான ஸ்டடி பிளான் வீடியோ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.